தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வேல்முருகன் கோவையில் டீக்கடை நடத்தி வருகிறார். இவர் மற்றும் அவரது நண்பர் நாகராஜ் கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். முதலில் ஜாமீனில் வெளியே வந்த வேல்முருகன் நாகராஜுக்கு ஜாமீன் எடுக்க உதவவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நாகராஜ் தனது நண்பர்களை வைத்து வேல்முருகனை கடத்தி பணம் பறிக்க திட்டமிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 18ஆம் தேதி இரவு 6 பேர் கொண்ட கும்பல் வேல்முருகனை காரில் கடத்திச் சென்று ரூபாய் 2 லட்சத்திற்கும் மேல் பணம் கேட்டு மிரட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது. கும்பலிடமிருந்து தப்பிய வேல்முருகன் அளித்த புகாரின் பேரில் பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கிருஷ்ணகிரியில் பதுங்கியிருந்த 6 பேரை கைது செய்து கோவைக்கு அழைத்து வந்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் மதுரை, தூத்துக்குடி, தேனி, கோவை மற்றும் பெங்களூரைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடையவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சிறையில் உள்ள நாகராஜ் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.